வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். நம்ம அகாடமி சேனல்ல எஸ்எஸ்சி ஜிஎஸ் எக்ஸாம் சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாம்ல ஜிஎஸ் டாபிக்ல ஆவரேஜா 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 25 கொஸ்டின்ஸ்ல எந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், எந்த டாபிக் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஜிஎஸ் எக்ஸாம்ல ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் பார்த்தோம்னா பாலிட்டின்னு சொல்றாங்க. இந்த பாலிட்டி அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல ஜிஎஸ்ல கேட்கக்கூடிய 25 கொஸ்டின்ஸ்ல இருந்து 2 to 3 கொஸ்டின்ஸ் இதுல தான் கேட்கறாங்க. அதுலயுமே ஃபோக்கஸ்டா குறிப்பிட்ட டாபிக் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி கேட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது என்ன பண்றாங்கன்னா, இந்த பாலிட்டியில லாஸ்ட் 7 இயர்ஸ்ல எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் ஜேடி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த லாஸ்ட் 7 இயர்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு டிஸ்கஸ் பண்ண போறோம். அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கான கொஸ்டின் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த சப்ஜெக்டோடைய ஃபர்ஸ்ட் டாபிக் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட் வந்து வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்துருங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதோடைய செகண்ட் டாபிக் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளிங்க டாபிக் தான் பார்க்க போறோம். இந்த டாபிக்ல இருந்து லாஸ்ட் 7 இயர்ஸ்ல இருந்து 53 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த செகண்ட் டாபிக்ல இருந்து டெஸ்ட் வித் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருப்போம். வீடியோக்குள்ள போலாங்களா? என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, கான்ஸ்டியூவன்ட் டெவலப்மெண்ட் அண்ட் அசம்பிளி வந்து பார்க்க போறோம். உங்களுக்கு நம்ம அகாடமியில் வைக்க டெஸ்ட் உங்களுக்கு தேவைப்படுது, நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நம்ம டெஸ்டோட லிங்க் கீழே கொடுத்துருக்கோம் பாருங்க. நம்ம சேனலோடைய டெலகிராம் லிங்க் சேனல் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் கிளிக் பண்ணினா மட்டும் போதும். உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு டெஸ்ட் ஓப்பன் ஆயிரும். அதாவது எஸ்எஸ்சி எக்ஸாம்ல சப்ஜெக்ட் வைஸ் பாலிட்டி, ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, மேத்ஸ் இது மாதிரி எல்லா டாபிக்கும், லாங்குவேஜ் இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான டெஸ்ட் லிங்க் கீழே கிடைச்சிடும். நீங்க எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டா டெஸ்டோட பிடிஎஃப் நீங்க என்ன பண்ணலாம், உங்களால டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த பிடிஎஃப் எப்போ யூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுடைய லாஸ்ட் டைம்ல உங்களுக்கு ஒரு குவிக் ரிவிஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ என்னன்னா, நம்ம சேனல் லிங்க் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டெஸ்ட் ஓப்பன் ஆயிரும். நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிஎஃப் தேவைப்பட்டுச்சுங்கிற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணலாம்னா பிடிஎஃப் எடுத்துக்கலாம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு பைலிங்குவலா இருக்கும். உங்களுக்கு இங்கிலீஷ் தேவைப்படுறதா இங்கிலீஷ் எடுத்துக்கலாம், தமிழ்னா தமிழ்லையும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸோ அதுக்கு ஏற்ற பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பாலிட்டி சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் டாபிக் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி பற்றி தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாங்களா? இந்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் சட்டங்களில் எது இந்திய அரசியலமைப்பின் முன்னோடியாக கருதப்படுகிறது? இந்த கொஸ்டின் இங்கிலீஷ்லயும் பார்த்துடலாம். ஒருவேளை நீங்க டெஸ்ட் இங்கிலீஷ்ல எழுத போறீங்கன்னா நீங்க லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் பண்ணிக்கலாம். இல்ல நான் தமிழ்ல எழுத போறேன்னா நீங்க லாங்குவேஜை தமிழ்ல எழுதிக்கலாம். ஒரு பைலிங்குவல்லுமே டெஸ்ட் அவைலபிளா இருக்கு. அப்படி இங்கிலீஷ்லயும் பார்த்துருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் த ப்ரீகர்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்? இது என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 சொல்லுவாங்க. இந்த ஆக்டை பத்தி சில இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துட போறோம். அதாவது ஜென்ரலா இந்தியன் கான்ஸ்டியூஷன் எதை பத்தி படிக்க போகுது அப்படின்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி, அதாவது 1947க்கு முன்னாடி இந்தியாவை எப்படி கவர்ன் பண்ணாங்க, எப்படி ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி கவர் பண்ணோம். அது மட்டும் இல்லாம 1947க்கு அப்புறம் இந்தியா எப்படி நாம கவர்ன் பண்ணோம் அப்படிங்கறத பத்தி பேசுறது இந்த டாபிக். அப்படி பார்க்கும்போது 1947 முன்னாடி நம்மள யார் ஆட்சி பண்ணாங்க? இங்கிலீஷ் தான் ரூல் பண்ணாங்க. சரிங்களா? அப்ப என்ன பண்ணாங்கன்னா அவங்க ரூல்ஸ் மேக் பண்ணாங்க. அந்த ரூல்ஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்தியாவில் செட் ஆஃப் ரூல்ஸ் மேக் பண்ணாங்க. அந்த ரூல்ஸ் கூட என்ன பண்றாங்க, அவங்க இந்தியாவை நிர்வாகம் படுத்துறாங்க. அப்படி பார்க்கும்போது நிறைய ஆக்ட் போட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிளா சார்ட்டர் ஆக்ட் போட்டிருப்பாங்க, ரெகுலேஷன் ஆக்ட், ரெகுலேட்டரி ஆக்ட் போட்டிருப்பாங்க, அடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நிறைய போட்டிருப்பாங்க. அதுல நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இந்த ஆக்ட் ஏன் முக்கியம் அப்படின்னா, இந்தியாவை ஒரு ஆபீசர் எப்படி நிர்வாகம் பண்ண போறாங்க, ஒரு கோர்ட் எப்படி ரன் ஆக போகுது, யாருக்கு என்ன பவர் இருக்குன்னு சொல்றது எதுன்னா இந்த ஆக்ட் தான். என்ன பேருனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எக்ஸாம்பிளா
இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன பண்ணுதுன்னா ஜுடிஷியரியை பத்தி பேசும். ஜுடிஷியரி நீதித்துறையை பத்தி பேசும். அதாவது ஒரு கோர்ட்டுங்கிறது எப்படி செயல்பட போகுது, அந்த கோர்ட்ல எத்தனை பேர் வாதாட போறாங்க, யாருக்கு பவர் இருக்கு, ஜட்ஜுக்கு என்ன பவர் இருக்கு, அட்வொகேட் என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரூல்ஸ் மேக் பண்றாங்கல்ல, அதான் பண்ணிருக்கு. அப்போ இந்தியாவுடைய ஜுடிஷியரிக்கு யார் தான் பேஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா யார் பேஸ்? இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 தான் பேஸ். அது ஒரு விஷயம் முக்கியம். வேற என்ன முக்கியம் அப்படின்னா இந்தியாவுக்கு என்ன பண்ண போறாங்க, ஒரு புக் எழுத போறாங்க. அது என்ன புக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த புக்கு பேர் தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, தமிழ்ல இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுவாங்க. இந்த புக்கு நம்ம ஏன் எழுத போறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளா என்ன சொன்னதுதான் 1947க்கு முன்னாடி இங்கிலீஷ் நம்ம ஆட்சி பண்ணாங்க. அந்த ஆட்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்திய மக்களை அடிமைப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாம என்ன பண்றோம்னா நமக்கு அது அடிமைத்தனம் பிடிக்கல. ஸோ நாம என்ன பண்றோம்னா சுதந்திரத்துக்கு அப்புறமா நமக்கு இந்த ரூல்ஸ் வேண்டாம், இந்திய மக்களுக்கு சுதந்திரம் தர மாதிரியான புக்ஸ் நம்ம எழுத போறோம் சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு புக்ஸ் எழுத போறாங்க. அந்த புக்கு என்ன பேருனா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்ல போறாங்க. இந்த புக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்திய மக்களுக்கு உரிமையை தர மாதிரி இருக்கும். பழைய காலத்து மாதிரி இல்லாம மக்களை அடிமைப்படுத்தாம இந்திய மக்களுக்கு உரிமைகளை வழங்குற மாதிரி இருக்க போகுது. அந்த புக்கு என்ன பேரு? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா புக்குக்கு யார் முன்னோடி, யார் முன்னாடி தான் கேட்கறாங்க. யார் இருந்திருக்காங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் இருந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். இதுல ஆப்ஷன் ஏ பாருங்க, அதே பேர் தான், ஆனா வருஷம் மட்டும்தான் வேரி ஆகுது. அதுக்கு என்ன பேருனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. இதுக்கு வேற என்ன பேர் இருக்குன்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. பாத்தீங்கன்னா அது பேரு மாண்டகு செம்ஸ்போர்ட். மாண்டகு செம்ஸ்போர்ட் செம்ஸ்போர்ட் அப்படின்னு பேர் இருக்கு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா மாண்டகு செம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க என்ன கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஒரு ஆக்டை கொடுத்து அதோடைய வேற பேர் கேட்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஒரு ஆக்டோட ப்ரொவிஷனை கொடுத்து அது எதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளா இதே கொஸ்டின் பாருங்க, இந்தியாவுல நீதித்துறை ஆனது எந்த சட்டத்திலிருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லி கேட்பாங்க. எதுல இருந்து பெறப்பட்டது? அதுக்கு ஆப்ஷன் சி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. அந்த மாதிரி ஒரு சட்டத்தோடைய ப்ரொவிஷனை கொடுத்தும் கேட்பாங்க, இல்லைன்னா அதோடைய வேற பேருன்னு சொல்லி கேட்பாங்க. சரி, நமக்கு இங்க பார்த்து என்ன ஆன்சர் வரணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் வரணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, செகண்ட் கொஸ்டின். With reference to the Constituent Assembly, which of the following statement is correct ன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் தமிழ்லையும் பார்த்துடலாம். அரசியலமைப்பு சபையில் பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்க. 1947 மே மாதம் காமன்வெல்த் அமைப்பில் இந்தியன் உறுப்பினர் அமைப்பு சபை அங்கீகரிச்சுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வராது. ஏன் வராது அப்படின்னா இந்தியா என்ன பண்றாங்க 1949 என்ன பண்றாங்க காமன்வெல்த்ல சேர போறாங்க. காமன்வெல்த்ல ஒரு மெம்பரா சேருவாங்க. யார் இந்த காமன்வெல்த்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதுவும் கொஸ்டினா கேட்பாங்க. யார் இந்த காமன்வெல்த்னா ஒரு காலத்துல பிரிட்டிஷ் காலனி ஆட்சிக்கு கீழே இருந்திருப்பாங்க இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 1947 வரைக்கும் யாரு இந்தியா யாருக்கு அடிமையா இருந்தாங்க? இங்கிலீஷ்க்கு அடிமையா இருந்தாங்க. அந்த மாதிரி வெவ்வேறு கண்ட்ரிஸ் இங்கிலீஷ்க்கு அடிமையா இருந்திருப்பாங்கல்ல, அவங்களாம் சேர்ந்த ஒரு கூட்டமைப்புக்கு என்ன பேர் அப்படின்னா காமன்வெல்த் நாடுகள்னு சொல்லுவாங்க. அதுல இந்தியா இருப்பாங்க, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா சொல்லிட்டு வெவ்வேறு கண்ட்ரிஸ். ஒரு காலத்துல பிரிட்டனுக்கு அடிமையா இருந்த கண்ட்ரி தான் சேர்ந்த ஒரு குழுக்கு என்ன பேர்னா காமன்வெல்த்னு சொல்லுவாங்க. அதுல இந்தியா எப்ப மெம்பரா சேர்றாங்க அப்படின்னா 1949 தான் மெம்பரா சேர்றாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்த ஆப்ஷன் பி பாருங்க. அரசியலமைப்பு சபை 1950 ஜனவரியில் தேசிய கீதத்தை ஏற்றுக்கொண்டது. ஆமாம், கரெக்ட் தான். அப்ப என்ன ஆப்ஷன் வரணும்னா ஆப்ஷன் பி தான் வரணும். ரெண்டு விஷயம் இருக்கு. என்னன்னா 1950 பார்த்தீங்கன்னா இந்தியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தேசிய கீதமும் ஏற்றிருப்பாங்க. அதாவது ஜனகணமன இருக்குல்ல அந்த பாட்டையும் அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. அதே சமயத்துல தேசிய பாடல்னு சொல்லக்கூடிய வந்தே மாதரம் இருக்கு இல்லைங்களாங்க, இந்த ரெண்டு பாட்டும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 1950 இந்தியாவுக்கான பாட்டுன்னு சொல்லி எடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு பாட்டு தேசிய கீதமாகவும் இன்னொரு பாட்டு தேசிய பாடலாகவும் அக்செப்ட் பண்ணிருப்பாங்க.
இதுக்கு என்ன ஆன்சர் வரணும்? ஆப்ஷன் பி தான் வரணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தேர்ட் கொஸ்டின். அரசியலமைப்பு சபையின் அரசியலமைப்பு ஆலோசகர் யார் கேட்கிறாங்க. விஷயம் பார்த்துடலாம். Who was the constitutional advisor to the Constituent Assembly? நம்ம வார்த்தை கேள்விப்பட்டே இருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? முன்னையும் ஒரு கொஸ்டின் பார்த்தோம், அது பேரு கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. தமிழ்ல என்ன பேருன்னா அது பேரு அரசியல் நிர்ணய சபைன்னு சொல்லுவாங்க. அரசியல் நிர்ணய சபை. யார் இந்த அரசியல் நிர்ணய சபைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முன்ன சொன்னதான் 1947 முன்னாடி இந்தியாவை யார் பார்த்துட்டாங்க அப்படின்னா பிரிட்டன் பார்த்துட்டாங்க. எப்படி பார்த்தாங்கன்னா நிர்வாக ரீதியா பார்த்துக்கிட்டாங்க, அரசியல் ரீதியா பார்த்துக்கிட்டாங்க, அடுத்து பொருளாதார ரீதியாவும் பார்த்துக்கிட்டாங்க. ஆனா 47க்கு அப்புறம் அங்க வெளியே போயிட்டாங்கல்ல, அப்புறம் நம்ம இந்தியா யார் பார்த்துப்பாங்க? பார்த்துக்க ஆளே இல்லைல்ல. என்ன பண்றாங்கன்னா எலெக்ஷன் வைக்கணும். எலெக்ஷன் வைக்காம இந்தியாவுக்கு யார் கிடையாது, பிரதமரும் கிடையாது, குடியரசுத் தலைவரும் கிடையாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா எலெக்ஷன் வைக்கிற வரைக்கும் தற்காலிகமா என்ன பண்றாங்க, ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. அந்த அமைப்புக்கு என்ன பேர் சொல்றாங்கன்னா அது பேர் தான் அரசியல் நிர்ணய சபை. என்ன பண்ண போறாங்கன்னா இந்தியாவை தற்காலிகமா எப்ப வரைக்கும், இந்தியாவுக்கு எலெக்ஷன் வைக்கிற வரைக்கும் என்ன பண்ண போறாங்க, பாத்துக்க போறாங்க. எப்படி பாத்துக்க போறாங்கன்னா பிரிட்டன் பார்க்க அதே நிலைமை தான். நிர்வாக ரீதியா, அரசியல் ரீதியா, அப்புறம் பொருளாதார ரீதியா என்ன பண்ண போறாங்க, இந்தியாவை பாத்துக்க போறாங்க. அதுக்கு என்ன பேருன்னா அவங்க பேர் தான் அரசியல் நிர்ணய சபைன்னு சொல்றாங்க. அந்த அரசியல் நிர்ணய சபைக்கு யார் வந்து அட்வைசர் கேட்கறாங்க, யார் அட்வைசரா இருந்திருப்பாருன்னா அவர் பேரு ஆப்ஷன் பி, BN ராவ் தான் நம்பரா இருந்திருப்பாரு. சரி, அட்வைசரா இருந்திருப்பாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 4th கொஸ்டின். The abolition of diarchy in the provisions was recommended by the dash கேட்கிறாங்க. தமிழையும் பார்த்துடலாம். மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை ஒழிப்பது டேஷால் பரிந்துரைக்கப்பட்டது. இந்த ஆப்ஷன் பாருங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது என்ன முக்கியம்னா எல்லாமே ஒரே பேர் தான், ஆனா வருஷம் மட்டும் வேரி ஆகும். வருஷம் வேரி ஆச்சுன்னா அதுக்கான ப்ரொவிஷன் வேரி ஆக போகுது. என்ன கேட்டிருக்காங்கன்னா அபாலிஷன், ஒழிப்புன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரணும்னா ஆப்ஷன் ஏ 1935 தான் வரணும். இது ஏன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த டையார்கின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். டையார்கின்னா என்னன்னா தமிழ்ல இரட்டை ஆட்சின்னு சொல்லுவாங்க. இரட்டை ஆட்சி. 2 பேர் நிர்வாகம் பண்றாங்க. அதாவது ஒரு ஸ்டேட்லயோ சென்ட்ரலையோ 2 குழு இருப்பாங்க. அதாவது அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரிசர்வ்டு, டிரான்ஸ்ஃபர்டுன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு குழுவுல இங்கிலீஷ்காரங்க மட்டும் ஜாஸ்தியா இருப்பாங்க, இன்னொரு குழுவுல பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் இருப்பாங்க, பெரும்பான்மையா இருப்பாங்க. இதுல ஸ்டேட்லயே பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சியும் இருக்கும், இந்திய மக்களோட ஆட்சியும் இருக்குங்கிறது தான் இரட்டை ஆட்சின்னு சொல்லுவாங்க. அதை சில கொள்கையா பிரிச்சுப்பாங்க, யார் எந்த துறையா பார்த்துக்க போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கிலீஷ் என்ன பார்த்துப்பாங்க அப்படின்னா டிஃபென்ஸ் பார்த்துப்பாங்க, ராணுவத்துறை பார்த்துப்பாங்க, தொலைத்தொடர்பு டெலிகம்யூனிகேஷன் பார்த்துப்பாங்க. இந்தியா நம்பாளுன்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்துறையை பார்த்துக்கிறது. இந்த மாதிரி லோக்கல் விஷயத்த பார்த்து யார் பார்த்துப்பாங்க, இந்தியன்ஸ் பார்த்துப்பாங்க. நாட்டுக்கு முக்கியமான துறை யார் பார்த்துக்க போறாங்கன்னா இங்கிலீஷ்காரங்க பார்த்துக்க போறாங்க. இதை இரட்டை ஆட்சின்னு சொல்றது. அந்த இரட்டை ஆட்சி அறிமுகப்படுத்துறது யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டி இருக்கு பார்த்தீங்கன்னாங்க, இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919. இது என்ன பண்ணுதுன்னா இரட்டை ஆட்சி அறிமுகப்படுத்துது. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, யார் ஒழிச்சாங்கன்னு கேள்வி கேட்கறாங்க பார்த்தீங்களா. அப்ப என்ன வரணும், ஆப்ஷன் ஏ தான் வரணும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் வரணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following reforms lead to the implementation of the Government of India Act 1919? தமிழ்லையும் பார்த்துடலாம். பின்வரும் சீர்திருத்தங்களில் எது 1919ஆம் ஆண்டில் இந்திய அரசு சட்டத்தை அமல்படுத்த வழிவகுத்தது? நம்ம முன்னே பார்த்தோம். 1919 யார் பார்த்தோம், 1919 அப்படிங்கிறது இதுக்கு என்ன பேரு, மாண்டகு செம்ஸ்போர்ட்னு பார்த்தோமா. அதுக்கு எப்ப என்ன வரணும், ஆப்ஷன் ஏ தான் வரணும். அப்புறம் ஆப்ஷன் பி எங்க வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு வேற என்ன பேருன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1909 சொல்லுவாங்க. 1909ங்கிறது மார்லி மின்டோ ரிஃபார்ம். 1919 என்ன வரும் அப்படின்னா அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் தான், வருஷம் மட்டும் வேரியா போகுது. அதுக்கு என்ன வரணும் அப்படின்னா மாண்டகு செம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்னு சொல்லுவாங்க.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who was not a member of the Constituent Assembly? தமிழ்ல பாத்துருங்க. அரசியலமைப்பு சபையில் உறுப்பினராக இல்லாதவர் யாருன்னு கேட்கறாங்க. யாருன்னு கேட்கல, யார் இல்லைன்னு கேட்கறாங்க. ஆப்ஷன் மாறும். இதுல யார் வரமாட்டாரு அப்படின்னா காந்தி மட்டும் வரமாட்டாரு, மற்றவங்க எல்லாமே இருப்பாங்க. இதுல நம்ம முன்னே பார்த்தோம், அரசியல் சபைனா யாரு அப்படின்னா இந்தியாவுக்கு தேர்தல் வைக்க போறவங்க, இந்தியாவுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க போறவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அவங்க தான் அவங்க. அதில் மொத்தம் எத்தனை பேர் மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னா 389 மெம்பர்ஸ் இருப்பாங்க, உறுப்பினர்கள் இருப்பாங்க. இந்த 389ல காந்தி ஒரு மெம்பர் இருக்க மாட்டாரு. அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஷ் என்பது 1947ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் இந்தியாவை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய 2 புதிய சுதந்திர ஆதிக்கங்களாக பிரித்த ஐக்கிய ராச்சியத்தின் நாடாளுமன்றத்தின் சட்டம் எதுன்னு கேட்கிறாங்க. இங்கிலீஷ்ல பாத்துருங்க. எந்த ஆக்ட் வந்துட்டு பார்ட்டிஷனடு பிரிட்டிஷ் இந்தியா இன்டு 2 இண்டிபெண்டன்ட் டாமினன்ஸ் கேட்பாங்க. யாருங்க டாமினன்ஸ் அப்படின்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் தான். இந்தியா மற்றும் பாகிஸ்தானை பிரிக்கக்கூடிய ஒரு ஆக்ட் எதுன்னு சொல்லி கேட்கறாங்க. ஆப்ஷன் பாருங்க. என்ன வரணும் அப்படின்னா ஆப்ஷன் பி, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். இது எந்த வருஷம் உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வருஷம் 1947ல உருவாக்கி இருப்பாங்க. இந்த ஆக்ட் என்ன சொல்லுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியா, அதாவது பிரிட்டிஷ் கீழே ஆட்சி இந்த பகுதியை 2ஆ பிரிக்க போறோம். எப்படி பிரிக்க போறோம்னா இந்துக்கள் அதிகமா இருக்கிற பகுதியை இந்தியா அப்படின்னு சொல்லிட்டோம், முஸ்லிம்கள் அதிகமா இருக்கிற பகுதியை என்ன பண்ண போறாங்க பாகிஸ்தானை பிரிக்க போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்டுக்கு என்ன பேருனா இந்திய சுதந்திர சட்டம் 1947 சொல்லுவாங்க. என்ன ஆன்சர் வரணும்? ஆப்ஷன் பி தான் வரணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 8வது கொஸ்டின். அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் வாஸ் த சேர்மன் ஆஃப் டேஷ் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இன் த இந்தியா. தமிழ்லையும் பார்த்துருங்க. அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் இந்திய அரசியலமைப்பு சபையின் டேஷின் ஒரு தலைவராக இருந்தார். நம்ம முன்னே பார்த்தோம் அரசியல் நிர்ணய சபைங்கிறது எத்தனை பேர் கொண்ட குழுன்னு சொல்லி பார்த்தோம். ஒரு 389 பேர் சொல்லி பார்த்தோம்ல. இந்த இவங்க என்ன பண்றாங்கன்னா தனித்தனி குழுவா பிரிஞ்சிடுறாங்க. 389 பேரும் தனித்தனி குழுவா பிரிஞ்சு ஒரு குழுவும் என்ன பண்ண போறாங்க, ஒரு வேலையை பண்ண போறாங்களே. அப்படி பார்க்கும்போது அவர் பேர் என்னது, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். இவரு எந்த குழுவோட ஹெட்டா இருந்தாலும் சொல்லி கேட்கறாங்க. எந்த குழுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த குழுவு பேர் தான் நற்சான்றிதழ் குழுன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்லயும் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஆப்ஷன் பாத்துருங்க. அது பேரு கிரெடென்ஷியல்ஸ் கமிட்டின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல தான் அது நற்சான்றிதழ் குழுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இங்க பாருங்க ஆப்ஷன் ஏ பி சி எல்லாமே ஒரு குழு தான். ஆனா என்ன கேட்கறாங்கன்னா குறிப்பிட்ட நபர் எதோட குழு சேர்மன் கேட்கறாங்க. அப்ப என்ன வரணும், அப்புறம் ஆப்ஷன் ஏ தான் வரணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who was the first finance minister of India after independence? தமிழ்லையும் பார்த்துடலாம். சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவின் முதல் நிதி அமைச்சர் யாருன்னு கேட்கறாங்க. 2 விஷயம் இருக்கு. சுதந்திரத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறது வேற, சுதந்திரத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறது வேற. என்ன கேட்கறாங்க, சுதந்திரத்திற்கு பிறகு யார் வருவான்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அவர் பேரு ஆர்.கே. சண்முகம் ஷெட்டின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் யாருன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்த முதல் நிதி அமைச்சர் சொல்லி கேட்பாங்க. அம்பேத்கர் எதுக்கு வருவான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர், இந்தியாவுடைய முதல் சட்டத்துறை அமைச்சர். அப்ப ஆப்ஷன் டி வரது வாய்ப்பே கிடையாது. அவங்க என்ன கேட்கறாங்க, முதல் நிதி அமைச்சர். அப்ப என்ன வரணும்னா ஆர்.கே. சண்முகம் ஷெட்டி தான் வரணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எந்த ஆண்டில் மோதிலால் நேரு மற்றும் 8 காங்கிரஸ் தலைவர்களுடன் இணைந்து இந்தியாவுக்கான அரசியலமைப்பை உருவாக்கினார்? இங்கிலீஷ்லயும் பாத்துருங்க. In which of the following years Motilal Nehru along with 8 other Congress leaders drafted a constitution for India? அது என்ன வருஷம் வரும்னா ஆப்ஷன் ஏ 1928. 1928. இதுக்கு என்ன பேருன்னு சொல்லி கேட்பாங்க. அது பேர் தான் நேரு ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. நேரு ரிப்போர்ட், தமிழ்ல அது பேரு நேரு அறிக்கை.
இந்த நேரு அறிக்கையை அவர் எப்ப சமர்ப்பிப்பாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கமிஷன் இருக்கு. அந்த கமிஷன் பாத்தீங்கன்னா 1927ல சைமன் கமிஷன் ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த கமிஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு புக் எழுத போறாங்க. அந்த புக்கு என்ன சொல்ல போகுது அப்படின்னா இந்திய மக்களை எப்படி நிர்வாகப்படுத்த போறாங்க, இந்திய மக்களுக்கு எப்படி உரிமை தர போறாங்க அப்படின்னு சொல்றதான் எது இந்த ஆக்ட். இது என்ன கொடுமை அப்படின்னா இந்த கமிஷன்ல ஒரு இந்தியன்ஸ் கூட இருக்கவே மாட்டாங்களே, உள்ள யார் இருப்பாங்க, எல்லாமே பிரிட்டிஷாவே இருப்பாங்க. அப்ப நம்ம இந்தியன்ஸ் கோவம் வரும், இந்தியாவுக்கான புக் எழுத போறீங்க ஆனா என்ன அது யாருமே இந்தியன்ஸே கிடையாதுன்னு சொல்றப்போ நமக்கு கோவம் வராதோ. என்ன பண்றாங்க அப்படின்னா 1928ல நமக்கான ஒரு உரிமை யார் எழுதுறாரு, மோதிலால் நேரு எழுதுறாரு. என்ன பேர் வைக்கிறாங்க, நேரு அறிக்கைன்னு பேர் வைக்கிறாங்க. இப்பதான் கேட்கறாங்க என்ன வரணும், ஆப்ஷன் ஏ தான் வரணும். வருஷம் 1928ல 27ல சைமன் கமிஷன்ஸ் வருது, 28ல நம்ம என்ன பண்றோம், நேரு ரிப்போர்ட்டை அறிவிக்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. when was the 10th session of the Constituent Assembly held ன்னு கேட்கறாங்க. தமிழ்ல கொஸ்டின் பாத்துருங்க. அரசியல் அமைப்பு சபையின் 10வது அமர்வு எப்போது நடைபெற்றது சொல்லி கேட்பாங்க. நம்ம முன்னே பார்த்தோம், இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பார்த்தோம். அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிங்கிறது அப்பப்போ அவை கூடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 389 மெம்பர்ஸ் பார்த்தோம் இல்லைங்களாங்க, அந்த 389 மெம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா சில முக்கியமான முடிவு எடுப்பாங்கல்ல, அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு குழுவா கூடுவாங்க. அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா செஷன் சொல்லுவாங்க. செஷன் தமிழ்ல கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டம்ங்கிறது எப்படி மாறுதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா மொத்தமா 11 முறை கூடியிருப்பாங்க. டோட்டலா 11 செஷன்ஸ்ல அவங்க கூடியிருப்பாங்க. இந்த செஷன்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா முக்கியமான திட்டங்களை உருவாக்க போறாங்க. அந்த திட்டங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லணும்னா இந்தியாவுடைய ஃபியூச்சர் நிர்ணயிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது எந்த டைம்ல புக் எழுத போறாங்க, இந்தியன்ஸுக்கு என்ன உரிமை வழங்கலாம் சொல்றது தான் அந்த முடிவு. அப்படி பார்க்கும்போது டோட்டலா அவங்க 11 முறை கூடுறாங்க. அதுல 10வது கூட்டம் எப்ப கூடினாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம வேற என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா இந்த நிர்ணய சபையோடைய முதல் நாள் கூட்டத்தை கேட்பாங்க. எப்ப ஃபர்ஸ்ட் டைம் கூடுவாங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா டிசம்பர் 9, 1946 தான் என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் டைம் கூடுறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் செஷன் கூடுவாங்க. அதுக்கப்புறம் வெவ்வேறு கூட்டம் கூடுறாங்க. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா 10வது கேட்கறாங்க. அப்ப எப்ப கூடுறாங்க அப்படின்னா ஆப்ஷன் பார்த்துங்க. ஆப்ஷன் ஏ 6 முதல் 7 அக்டோபர் 1949ல தான் 10வது கூட்டம் கூடுறாங்க. அப்ப 3 கொஸ்டின் முக்கியம். எப்போ ஃபர்ஸ்ட் டைம் கூடினாங்க, அது மட்டும் இல்லாம டோட்டல் எத்தனை செஷன்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு செஷனும் எப்பப்ப கூடுறாங்க அப்படிங்கிறதுக்கான டேட்டும் பார்த்து வச்சுக்கணும். அப்படி பார்க்க நமக்கு இங்க என்ன முக்கியம், 10வது அமர்வு கேட்கறாங்க. இந்த கொஸ்டின் 2022ல கேட்ட சிஜிஎல் கொஸ்டின் இது. அதனால இந்த டாபிக் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கணும். ஸோ என்ன ஆன்சர் வரணும், ஆப்ஷன் ஏ தான் வரணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து இந்தியாவில் பிரிட்டிஷ் முடியாட்சிக்கு அதிகாரத்தை மாற்றிய சட்டம் எதுன்னு கேட்கிறாங்க. இங்கிலீஷ்லயும் பார்த்துருங்க. The act that transferred the power of the British East India Company to the British Crown in India கேட்கிறாங்க. ரெண்டா பிரிச்சுப்பாங்க. என்ன அப்படின்னா ஆன்சர் பார்த்துடலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி தான் வரணும். என்னன்னு பார்த்துடலாம். இப்போ இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி இருக்குங்களாங்க, 2 ஃபேஸா பிரிச்சுப்பாங்க. ஒரு ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல்னு சொல்லுவாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல், தமிழ்ல கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி சொல்லுவாங்க. அது எப்ப இருந்து எப்ப ஆரம்பிச்சதுன்னா 1773ல இருந்து 1858 வரைக்கும் யாரு வந்து நிர்வாகம் பண்றாங்கன்னா ஆங்கிலேயோடைய கிழக்கிந்திய கம்பெனி தான் என்ன பண்ண போறாங்க, நிர்வாகத்தை பார்த்துக்க போறாங்க. அதுக்கப்புறம் யார் கைக்கு மாறுதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அதாவது 1858ல இருந்து 1947 வரைக்கும் அது யார் கைக்கு மாறுதுன்னா அது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கை மாறி போயிடும். ஏன் கை மாறுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இந்த கிழக்கிந்திய கம்பெனியோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா வியாபாரம் பண்றதுதான். ஆனா வியாபாரத்தை மட்டும் பண்ணாம வேற என்ன எக்ஸ்ட்ரா பண்றான்னா இந்திய மக்களை நிர்வாகமா பண்றான். அப்ப நிர்வாகம் பண்றது அப்படிங்கிறது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு பிடிக்காம போயிருது. என்ன பண்றாங்கன்னா பவரை மாத்திக்க போறாங்க. எங்க மாத்த போறாங்க, கிழக்கிந்திய கம்பெனி இருந்து பவர் யார் வாங்க போறாங்க, பிரிட்டிஷ் அரசாங்கம் வாங்கிக்க போறாங்க. யார் வாங்கிக்க போறாங்க அப்படின்னா
எலிசபெத் அரசி வாங்கிக்க போறாங்க. அப்போ என்ன பண்ண போறாங்க, இனிமேல் கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ண போறாங்க, இந்தியாவில் வியாபாரம் தான் பண்ண போறாங்களே தவிர ஆட்சி பண்ண மாட்டாங்க. அதான் கேட்கறாங்க. அது யாரு மாத்துறாங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, என்ன யார் மாத்துறாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 என்ன பண்ண போகுது, அதை மாத்திக்க போகுது. அதான் கேட்கறாங்க. அதை பாருங்க, டிரான்ஸ்ஃபர் த பவர் ஃப்ரம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டு பிரிட்டிஷ் கிரவுன். யார் மாத்துறாங்கன்னா இந்த ஆக்ட் தான் மாத்துது. எந்த ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 தான் மாத்துது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, who among the following was a member of drafting committee of the constituent assembly? தமிழையும் பார்த்துடலாம். அரசியலமைப்பு சபையின் வரைவு குழுவில் பின் வருவனவற்றில் யார் உறுப்பினராக இருந்தார்னு கேட்கறாங்க. அது ஆப்ஷன் பார்த்துருங்க. இதுக்கு யார் ஆன்சர் வரணும்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, டாக்டர் KM முன்ஷின் இருப்பார். இது என்ன விஷயம் அப்படின்னா, இதுல ஆப்ஷன் A, B இருக்காங்க இல்லைங்களாங்க, அவங்களுமே நம்பர்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிளா TT கிருஷ்ணமாச்சாரி, BN ராவ் வரமாட்டாரு, N மாதவராவ், இந்த ஏவும் டியும் வருவாங்க. இவங்களும் நம்பர்ஸ் தான். ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னா, இவங்க ரீப்ளேஸ் செய்யப்பட்ட உறுப்பினர்கள். அதாவது இந்த டிராஃப்டிங் கமிட்டி என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, முன்னே பார்த்தோம் இல்லைங்களாங்க, நிர்ணய சபைன்னு ஒன்று பார்த்துருப்போம். இந்த நிர்ணய சபை யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 389 பேர் கொண்ட ஒரு குழுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த குழுவை என்ன பண்றாங்க அப்படின்னா தனித்தனி குழுவா பிரிக்க போறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களாங்க. ஒரு குழு யாருன்னா டிராஃப்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க. அவங்க பேரு வரைவு குழுன்னு சொல்லுவாங்க. இந்த வரைவு குழுவோட வேலை என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறது அவங்க வேலையே. அதான் பண்ண போறாங்க. அதுல யார் மெம்பரா இருப்பாங்கன்னா மொத்தம் 7 பேர் இருப்பாங்க. 7 பேர்ல யார் மெம்பர்னா, சேர்மன்னா டாக்டர் BR அம்பேத்கர். அவர் தான் இந்த குழுவோடைய ஹெட்டாகவும் இருப்பாரு, ஒரு மெம்பராகவும் இருப்பாரு. அதுல சேர்மன் யார், அதுல BR அம்பேத்கர். மொத்தம் அதுல எத்தனை பேர் இருப்பாங்க, மொத்தம் 7 பேர் மெம்பர்ஸா இருப்பாங்க. அந்த 7 பேர் மெம்பர்ஸ்ல யார் ஒரு மெம்பர் அப்படின்னா, TT கிருஷ்ணமாச்சாரி ஒரு மெம்பரா இருப்பாரு, டாக்டர் KM முன்ஷி ஒரு மெம்பரு, மாதவ் ராவ்ங்கிற ஒரு மெம்பர் தான். இதுல இந்த முன்ஷிங்கிற என்ன பண்ணிருப்பாருன்னா வேற ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணிருப்பாரு, சரி மெம்பரா இருப்பாரு. இந்த மாதவ் ராவ் என்ன பண்ணிருப்பாருன்னா மைதான் அப்படிங்கிற ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணிருப்பாரு. இருக்குல்லாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிருஷ்ணமாச்சாரி இருக்காருல, அவர் பேரு கைத்தன் ஒருத்தர் இருப்பாரு. இவருக்கு பதிலாக யார் வந்திருப்பாரு, கிருஷ்ணமாச்சாரி வந்திருப்பாரு. அப்போ ஒரிஜினல் நம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க வேற, ரீப்ளேஸ் செய்யப்பட்ட நம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க வேற. இப்படி பார்க்கும்போது இந்த டாக்டர் முன்ஷி யாருன்னா ஒரிஜினல் நம்பர் துவக்கத்திலே இருந்திருப்பாரு. இவங்க யாரு அப்படின்னா ரீப்ளேஸ் செய்யப்பட்ட நம்பர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ என்ன ஆன்சர் வரணும்னு ஆப்ஷன் சி தான் வரணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் புரிஞ்சு சொல்லுங்க. நம்ம ஏன் இந்த ஆப்ஷன் போட்டிருக்கோம் அப்படின்னா, இவர் வந்து ஒரிஜினல் நம்பர், ஆனா ஏவும் டியும் யாருன்னா அவரும் மெம்பர்ஸ் தான். ஆனா யாருன்னா வேற ஒருத்தருக்கு ரீப்ளேஸ் செய்யப்பட்ட நம்பர்ஸ் தான் இவங்க எல்லாமே அப்படிங்கிறத விஷயம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஷ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. தமிழ்லையும் பார்த்துருங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. யார் வருவான்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, பால்தேவ் சிங் அவர் பேர். ஆப்ஷன் டி, பால்தேவ் சிங். இவர் தான் யாருன்னா இந்தியாவுடைய, அதாவது சுதந்திர இந்தியாவுடைய முதல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாரு, அது பால்தேவ் சிங். நம்ம வேற எக்ஸசில கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் விமன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்பாங்க, அதுவும் முக்கியம். அது யாரு அப்படின்னா இந்திரா காந்தின்னு இருந்திருப்பாங்க. இந்திரா காந்தி இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் விமன் டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்திருப்பாங்க. இங்க என்ன கேட்கறாங்க, காமனா கேட்டாங்க. அப்ப யாருன்னா ஒரு மேல் இருப்பாரு, ஒரு பேர் என்னன்னா பால்தேவ் சிங் சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The Constitution of India, Independent India, should be made without any outside interference by the Constituent Assembly elected on the basis of adult franchise. Who gave this statement? இந்த கூற்ற சொன்னது யாருன்னு சொல்லி கேட்கறாங்க. என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்தியாவுக்கு ஒரு புக் எழுத போறோம், அந்த புக் வந்துட்டு யாரோடைய குறுக்கீடும் இல்லாம, யாரோடைய தலையீடும் இல்லாம என்ன பண்ண போறாங்க, புக் எழுத போறோம் அப்படின்னு சொன்னது யாருன்னு சொன்னா யாருன்னா ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் டி, ஜவஹர்லால் நேரு சொல்றாங்க. இது என்ன விஷயம் அப்படின்னா, இந்தியாவுக்கான ஒரு புக், ஒரு அரசியலமைப்பு சாசனத்தை எழுத போறாங்க.
இந்த அரசியலமைப்பு சாசனம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னா யாரோட ஃபோர்ஸ் மட்டும் இல்லாம யாரோடைய இன்டர்ஃபரன்ஸ் எல்லாம் என்ன பண்ண போறோம், நமக்கான புக்கை நாமளே எழுத போறோம். இங்கிலீஷ் சொல்லி எழுத போறது இல்லை, இல்ல மத்தவங்க சொல்லி எழுத போறது கிடையாது. நமக்கான புக்கை நாமளே எழுத போறோம் அப்படின்னு சொல்றதுதான் என்னது இங்க சொல்ல வராங்க. சொன்னது யாரு அப்படின்னு சொல்றது யாரு? ஜவஹர்லால் நேரு சொல்றாரு. அதான் முக்கியம். எந்த வருஷம் சொல்லி கேட்பாங்க, வருஷம் பாத்தீங்கன்னா 1938 சொல்லுவார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1813 ஆண்டில் பட்டய சட்டம் இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை மேலும் டேஷ் ஆண்டுகளுக்கு நீட்டித்தது. The Charter Act of 1813 extended the East India Company's rule in India to another dash years கேட்குறாங்க. எத்தனை வருஷம் சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் 20 years பண்ணது. நம்ம முன்னையே பார்த்தோம், சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியாவை யார் ஆட்சி பண்றாங்க? ஆங்கிலேயர் தான் ஆட்சி பண்றாங்க. அவங்க எப்படி ஆட்சி பண்றாங்கன்னா ரூல்ஸை மேக் பண்றாங்க. ரூல்ஸ்ல ஒண்ணுதான் என்னது? பட்டய சட்டம் 1813. இது என்ன பண்ணுது அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனிக்கு அடுத்த 20 வருஷத்துக்கு வியாபாரம் பண்றதுக்கு உரிமை வழங்குறது எதுன்னா இந்த ஆக்ட் தான். எத்தனை வருஷத்துக்கு? 20 இயர்ஸுக்குன்னு சொல்லி கேட்டாங்க. இது லாஸ்ட் டைம் எஸ்எஸ்சியோட எம்டிஎஸ்ல கேட்ட கொஸ்டின் ரொம்ப முக்கியம். 2023 கேட்ட கொஸ்டின் பார்த்து வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following is not a feature of the Indian federal system? பின் வருவனவற்றுள் எது இந்திய கூட்டாட்சி அமைப்பின் ஒரு அம்சம் அல்லன்னு கேட்கிறாங்க. எது வராது சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒற்றை அடுக்கு ஆட்சி முறை. ஆப்ஷன் சி. இங்கிலீஷ்லயும் பாத்துருங்க, அது பேரு சிங்கிள் டயர் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. அப்ப இந்தியா நம்ம என்ன ஃபாலோ பண்றோம்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இந்தியா 3 டயரை ஃபாலோ பண்றாங்க. இந்த டியர் அப்படிங்கிறது வேற 3 அடுக்குன்னு அர்த்தம். இந்தியாங்கிறது 3 அடுக்கு ஆட்சி முறையை ஃபாலோ பண்றாங்க. யார் அந்த 3 அடுக்கு ஆட்சி முறைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் இருப்பாங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மத்திய அரசு இருப்பாங்க. செகண்ட் யார் இருப்பாங்க அப்படின்னா மாநில அரசு இருப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் இருப்பாங்க. தேர்ட் யார் இருப்பாங்க அப்படின்னா உள்ளாட்சி அமைப்பு இருப்பாங்க. உள்ளாட்சி இதுதான் 3 அடுக்கு ஆட்சி முறை. அப்ப இது வராது, சிங்கிள் டயர் வராது, மற்ற 3 இருக்கு. இந்தியாவோட சிறப்பு இயல்பு தான். அடுத்த கொஸ்டின் பாத்துங்க. On which of the following dates was the Constitution of India was adopted கேக்குறாங்க. தமிழ்லயும் பாத்துருங்க. பின்வரும் எந்த தேதியில் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் பாத்தீங்கன்னா 26th January 1950. ஆப்ஷன் சி தான் வரணும். ஆப்ஷன் சி தான் வரணும். இதுக்கு என்ன பேருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த நாளைக்கு என்ன பேரு அப்படின்னா குடியரசு தினம் சொல்லுவாங்க. அது பேரு ரிப்பப்ளிக் டே. இந்த டேல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவுக்கான கான்ஸ்டிடியூஷன் புக் இருக்குங்களா, அந்த புக்கை கவர்மெண்ட் அஃபிஷியலா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னு சொல்றது அந்த டே. இதுல ஆப்ஷன் ஏ இருக்கு பாருங்க. என்ன இதுக்கும் கொஸ்டின் கேட்பாங்க. ஆப்ஷன் ஏ எங்க வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரி ஆப்ஷன் பி எங்க வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரு அரசியல் அமைப்பு நாள்னு சொல்லுவாங்க. அரசியல் அமைப்பு நாள், அது பேரு கான்ஸ்டிடியூஷன் டே சொல்லுவாங்க. இல்ல என்ன விஷயம் நம்ம என்னைய பார்த்திருப்போம், ஒரு டிராஃப்ட் கமிட்டின்னு ஒண்ணு பார்த்தோமா. இந்த டிராஃப்ட் கமிட்டி என்ன பண்ண போறாங்கன்னா இந்தியாவுக்கான ஒரு புக் எழுத போறாங்க. அந்த புக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு பேர் வைக்கிறாங்க. உண்மைதானங்க? அந்த புக்கை அவங்க எப்ப எழுதி முடிக்கிறாங்க அப்படிங்கிறது வேற, கவர்மெண்ட் அந்த புக்கை எப்ப அப்ரூவ் பண்றாங்க அப்படிங்கிறது வேற. ஃபார் எக்ஸாம்பிளா 26 நவம்பர் 1949 என்ன பண்றாங்க, நிர்ணய சபை என்ன பண்றாங்க, அந்த புக்கை ஏத்துக்கிறாங்க. அவங்க ஏத்துக்கிட்ட புக்கை எப்ப டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னா 26 ஜனவரி டிக்ளேர் பண்றாங்க. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. புக்கை அக்செப்ட் பண்ண டேட் அப்படிங்கிறது வேற, டிக்ளேர் பண்ற டேட் அப்படிங்கிறது வேற. எனக்கு வித்தியாசம் இருக்கு. அக்செப்ட் பண்ண டேட் என்னன்னா 26 நவம்பர். அதுக்கு என்ன பேரு? கான்ஸ்டிடியூஷன் டேன்னு சொல்லுவாங்க. ஹிந்தில என்ன பேர் அப்படின்னா சம்விதான் திவாஸ்ன்னு சொல்லுவாங்க. சம்விதான் திவாஸ். இங்கிலீஷ்ல கான்ஸ்டிடியூஷனல் டே, தமிழ்ல அரசியலமைப்பு நாள். இது 26 நவம்பர். ஆனா 26 ஜனவரி எங்க வரும்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்தியாவுடைய குடியரசு நாள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாள் அப்படின்னா இந்த ஆப்ஷன் சி வரணும்.
அடுத்த கொஸ்டின் பாருங்க, 19வது கொஸ்டின். In which of the following years did the Indian National Congress make the demand for Constituent Assembly? பின்வருவனவற்றுள் எந்த ஆண்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு அரசியலமைப்பு சபைக்கான கோரிக்கையை முன்வைத்தது? இந்த ஆப்ஷன் பார்த்துருங்க, என்ன வரணும்னா ஆப்ஷன் ஏ 1934. நம்ம வேற என்ன எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கான நிர்ணய சபையை ஃபர்ஸ்ட் கேட்டது யாருன்னு சொல்லி கேட்பாங்க. யாருன்னா அவர் பேரு எம்.என். ராய். இவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுக்கு நிர்ணய சபை வேணும்னு சொல்றது யாரு? எம்.என். ராய். வருஷம் கேட்பாங்க 1934. என்ன வரணும்? ஆப்ஷன் ஏ தான் வரணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A large part of the constitution, especially the structural part of the constitution, is generally derived from dash ன்னு கேட்கிறாங்க. அரசியலமைப்பின் பெரும்பகுதி, குறிப்பாக அரசியலமைப்பின் கட்டமைப்பு பகுதி பொதுவாக டேஷில் இருந்து பெறப்படுகிறதுன்னு கேட்கறாங்க. எதுவும் பெறப்பட்டிருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 தான். நம்ம முன்னையே பார்த்துருப்போம் இல்லைங்களா? என்ன வரணும்? ஆப்ஷன் சி தான் வரணும், 35 தான் வரணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய அரசியலமைப்பு சபையில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தனர் கேட்கிறாங்க. How many women members were there in the Constituent Assembly that made the Constitution of India? அப்படின்னா எத்தனை பேர்னா 15 பேர் இருப்பாங்க. அதுல அந்த 15 பேர் நமக்கு குறிப்பா யாரெல்லாம் முக்கியம் சொல்லி கேட்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா 15 நம்பர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்பர் சரோஜினி நாயுடு. சரோஜினி நாயுடு. செகண்ட் பாத்தீங்கன்னா கிருபாலினி ஒருத்தவங்க இருப்பாங்க, கிருபாலினி. தேர்ட் பாத்தீங்கன்னா அம்மு சுவாமிநாதன். அம்மு சுவாமிநாதன். இதுல குறிப்பிடத்தக்கவங்க. இந்த மாதிரி மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? அதுல 15 விமன்ஸ் இருந்தாங்க. டோட்டல் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது வேற, விமன் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது வேற. விமன் 15 தான் இருப்பாங்க, 15 பேர் தான் இருந்தாங்க இதுல. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 22வது. The movement objective resolution to guide the deliberation of the Constituent Assembly was started by கேட்கிறாங்க. சட்டமன்றத்தின் விவாதங்களுக்கு வழிகாட்டுவதற்கான இயக்க குறிக்கோள்கள் தீர்மானம் டேஷால் தொடங்கப்பட்டது கேட்கிறாங்க. ஆப்ஷன் பாருங்க. ஜவஹர்லால் நேரு, கிரண் தேசாய், நட்வர் சிங், கே முன்ஷி. யார் ஆன்சர் வருவாங்கன்னா ஆப்ஷன் ஏ நேரு தான் வருவாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 1946 அது பேரு குறிக்கோள் தீர்மானம்னு ஒன்று சொல்றாங்க. குறிக்கோள் தீர்மானம் தமிழ்ல பார்த்தீங்கன்னா பேரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். சாரி, இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா என்ன பேரு? அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. யார் பண்றாருன்னா நேரு தான் பண்றாரு, ஜவஹர்லால் நேரு தான் பண்றாரு. இதுல என்ன கன்ஃபியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 2 பேர் இருக்காங்க, 2 நேரு இருக்காங்க. ஒரு சில பேரு மோத்திலால் நேருன்னு சொல்லுவாங்க. மோத்திலால் நேரு யாருன்னா ஜவஹர்லால் நேருவோட அப்பா. சரிங்களா? அவர் ப்ரப்போசல் வச்சது வேற, இவரு சொல்ற ப்ரப்போசல் வேற. எனக்கு வித்தியாசம் இருக்கு. என்ன பண்றாங்கன்னா யார் ஆன்சர் வரணும்? ஜவஹர்லால் நேரு தான் வரணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who among the following wrote the Hindi version of the original constitution in calligraphic style? The last time SSL CHSL கேட்ட கொஸ்டின் இது. பின் வருவனவற்றில் அசல் இந்திய அரசியலமைப்பின் இந்தி பதிப்பை கையெழுத்து பாணியில் எழுதியவர் யாருன்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் பார்த்துடலாமா? யார் வருவாங்கன்னா 2 பேர் முக்கியம் இல்லை. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி முக்கியம், ஆப்ஷன் பி முக்கியம். அது ஏன்னு பார்த்துடலாம். ஆப்ஷன் பி வசந்த் கிருஷ்ணா வைத்தியா யாரு அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷன் புக்கை ஹிந்தியில எழுதினவர். அதாவது நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் முன்னே பார்த்தோமா அம்பேத்கர் புக் எழுதியிருப்பாரு, அந்த நோட்ஸை புக் உடையமா எழுதியிருப்பாருல, புக் ஃபார்மா மாத்துறது யாரு அப்படின்னா அவர் தான் வசந்த் கிருஷ்ணா வைத்தியா. எப்படி எழுதியிருப்பாரு? அதை ஹிந்தியில எழுதியிருப்பாரு. ஆனா ஆப்ஷன் டி எதுக்கு வருவான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா புக்கை இங்கிலீஷ்ல எழுதினது யாருன்னா யாரு? அவர் தான் பிரேம் பிகாரி நாராயண் ரைஸ்டான்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரே புக்கு தான், ஆனா அந்த புக்கை
ஹிந்தியில எழுதுனது வேற, இங்கிலீஷ்ல எழுதுறவங்க வேற. ஹிந்தியில இருந்து யாரு? அவருதான் வசந்த் கிருஷ்ணா வைத்யா. இங்கிலீஷ்ல இருந்து யாரு அப்படின்னா பிரேம் பிகாரி நாராயண் ரைஸ்டான்னு சொல்லுவாங்க. இது 2023 கேட்ட சிஹெச்எஸ் கொஸ்டின். இது அடுத்த கொஸ்டின் பாருங்க. The Constitution Day of India is on கேக்குறாங்க. என்னதான் பார்த்தோம், இந்திய அரசியலமைப்பின் தினம் எதுன்னு கேக்குறாங்க. என்னைக்குன்னு சொல்லி பார்த்தோம், ஆப்ஷன் டி தான் வரணும். ஆப்ஷன் டி. நவம்பர் 26 எந்த வருஷம் சொல்லி பார்த்தோம், 1949 1949 வருஷம் பார்த்தீங்கன்னா 1949 என்ன பண்றாங்க, இந்தியாவுக்கான அரசியலமைப்பு நாள் கொண்டாடுறாங்க. ஏன் கொண்டாடுறாங்க? அன்னைக்கு என்ன பண்றாங்க, இந்தியாவுக்கான கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா புக்கை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது வேற என்ன ஹிந்தி பேர் பார்த்தோம், ஹிந்தி பேர் பார்த்தோம்னா சம்விதான் திவாஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்ல கான்ஸ்டியூஷனல் டேன்னு சொல்லி கேட்பாங்க, சம்விதான் திவாஸ்ன்னு சொல்லி தமிழ்லயே அப்படின்னு கேட்டுருவாங்க. சொன்னால எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அது சம்விதான் திவாஸ், சம்விதான் திவாஸ்ன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாங்களா. அரசியலமைப்பு சபையின் தலைவராக சச்சிதானந்த சின்ஹாவுக்கு பதிலாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. 2019 ஜிடி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இது. Who replaced சச்சிதானந்த சின்ஹா as president of Constituent Assembly? இது யார் ஆன்சர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ராஜேந்திர பிரசாத் தான் வருவாரு. என்ன கொஸ்டின் கேட்பாங்க, ஜெனரலா கேட்பாங்க அப்படின்னா, இந்த நிர்ணய சபையுடைய தற்காலிக தலைவர் அப்படிங்கிறவங்க வேற, நிரந்தர தலைவர் அப்படிங்கிறவங்க வேற. தற்காலிகமா நீங்க யாரை போடணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா யார் போடணும், ஆப்ஷன் சி தான் சரி, இவர் தான் சரி. யாருன்னா இந்த பேர் தான், இவர் தான் யூஸ் பண்ணணும். ஆனா பெர்மனன்ட் கிட்ட யாரை போடணும், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப என்ன பண்றாங்கன்னா இது ஆன்சரா வரணும், ஆப்ஷன் டி தான் வரணும். ஸோ இந்த டெஸ்டோட லிங்க் உங்களுக்கு தேவைப்படுது. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நம்ம அருண் அகாடமியோடைய டெலகிராம் சேனல் இருக்கு, கீழே கொடுத்துருப்பாங்க, இது லாஸ்ட்ல காமிச்சிருப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்க, இந்த லிங்கை கிளிக் பண்ணா மட்டும் போதும். இந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகும், நம்மளுடைய சேனலோடைய லிங்க் கிடைச்சிரும். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்குள்ள போயிட்டா உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் டாபிக் வைஸ் என்ன கொடுத்துருப்பாங்க, டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்க டெஸ்ட் எழுதியும் பார்த்துக்கலாம். டெஸ்ட் முடிச்சு என்ன பண்ணலாம், நீங்க வீடியோக்கான எக்ஸ்பிளனேஷனும் பார்த்துக்கலாம். அது போத் உங்களுக்கு தமிழ்லையும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு, செக் பண்ணிக்கணும். இல்ல நான் டெஸ்ட் எழுதி முடிச்சு பார்த்துட்டேன், எனக்கு ஃபியூச்சர்ல தேவைப்படுதுன்னு நினைச்சு என்ன பண்ணலாம்னா நீங்க டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப்பும் கொடுத்துருப்பாங்க. அதுவுமே உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ் ரெண்டுலயுமே இருக்கு. ஓகேங்களா? நீங்க பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம அடுத்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்த கிளாஸ்ல பாலிட்டியோடைய அடுத்த டாபிக் பார்க்க போறோம். அந்த டாபிக்ல எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். ஓகேங்களா? தேங்க்யூ.